ஹalleluya, glory to Lord. கர்த்தர் நல்லவர், பலன் தரும் தேவன். எபிசோட் 2013 கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் எரேமியா 50ஆம் அதிகாரம் 10வது வசனம். கல்தேயா கொள்ளையாகும், அதை கொள்ளையிடுகிறவர்கள் எல்லாரும் பரிபூரணம் அடைவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு காலத்திலே எருசலேமை கல்தேயர், அதாவது பாபிலோன் ராஜாக்கள் கொள்ளையிட்டு சென்றார்கள். எருசலேம் ஆலயத்தை கொள்ளையிட்டு சென்றார்கள். ஆனால் காலப்போக்கிலே பாபிலோனுக்கு விரோதமாக மேதிய பெர்சிய ராஜாக்கள் எழும்பினார்கள். கோரேசை கொண்டு கர்த்தர் அதை சரி கட்டினார். இப்பொழுதும் கூட பரிபூரணத்தை குறித்து இந்த நாளில் தேவன் உங்களோடு பேசுகிறார். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இழப்பதற்கு, சமாதானத்தை இழப்பதற்கு, சந்தோஷத்தை இழப்பதற்கு, செல்வத்தை இழப்பதற்கு யாரெல்லாம் காரணமாய் இருந்தார்களோ அவர்கள் எல்லாரும் ஒரு நாள் மற்றவர்களால் கொள்ளையிடப்படுவார்கள், மற்றவர்களால் அவமானப்படுத்தப்படுவார்கள். எனவே நீங்கள் கலங்க வேண்டாம். உங்களுக்கோ பரிபூரணம். ஆண்டவர் உங்களுக்கு பரிபூரணத்தை வைத்திருக்கிறார். வியாபாரத்தின் போட்டியால் தோல்வியா, தொழில் போட்டியால் தோல்வியா, நஷ்டமா, கவலைப்படாதே. குடும்ப பிரச்சனைகளினாலே மனம் உடைந்து போயிருக்கிறீர்களா? கவலைப்படாதீர்கள். ஊழியத்திலே உங்களுக்கு விரோதமாக யாராவது செயல்பட்டு ஊழியத்தை முடக்க நினைக்கிறார்களா? பயப்படாதிருங்கள். கர்த்தர் உங்களுக்கு பரிபூரணத்தை கட்டளையிடுவார். நீங்கள் பரிபூரணமாயிருப்பீர்கள், பரிபூரணமாயிருப்பீர்கள். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு தேவன் பரிபூரணத்தை வைத்திருக்கிறார். அதை இந்த நாளிலே தேவன், சகோதரனே சகோதரியே, உனக்கு கொடுக்க ஆயத்தமாயிருக்கிறார். நீ பெற்றுக்கொள். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, யார் யாரெல்லாம் பரிபூரணத்தை இழந்து காணப்படுகிறார்களோ அவர்களுக்கு பரிபூரணத்தை கொடுப்பேன் என்று கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தத்திற்காக ஸ்தோத்திரம். தோல்விகளை ஜெயமாக மாற்றுவார். லாபங்கள் உனக்கு வரும். நஷ்டங்களை லாபமாக்கி காட்டுகிற கர்த்தர் உன் தொழிலை, உன் வியாபாரத்தை, உன் பிரச்சனைகளை எல்லாம் கூட இருந்து உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். பரிபூரணத்தை நீ உணரப்போகிறாய். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன்.